ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சர்பத் கிட் சேனல். நான் கார்த்திகா முத்து. இன்னைக்கு ஒரு சூப்பரான பேபி பொட்டேட்டோ ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த பேபி பொட்டேட்டோ ஃப்ரை கூட நீங்கள் ரச சாதம், தயிர் சாதம் எல்லாத்து கூடயும் சேர்த்து சாப்பிட்லாங்க. டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்குங்க. இப்போ வாங்க பேபி பொட்டேட்டோ ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். நான் இன்னைக்கு 1/4 கிலோ சின்ன உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கேன். இந்த உருளைக்கிழங்கு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் 2 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ ப்ரெஷர்லாம் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாங்க. உருளைக்கிழங்கு நல்லாவே வெந்திருக்கு. பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். இந்த உருளைக்கிழங்கை தண்ணியெல்லாம் நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இது சூப்பராக வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம். ஸோ இப்போ என்ன டாஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தோல் உரித்து வைக்கிறது தான் டாஸ்க்கு. ஸோ இதை மெல்லமாக தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். இந்த உரிச்ச உருளைக்கிழங்குல இந்த மாதிரி ஒரு ஸ்டிக் இல்லைனா ஃபோர்க் வச்சு 4 சைடுமே நல்லா குத்திக்கோங்க. இது போல் செய்யும் பொழுது உருளைக்கிழங்குல மசாலாலாம் நல்லா சாந்து போய் சூப்பராக இருக்கும். இப்போ உருளைக்கிழங்கு ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ அடுப்பை பற்ற வச்சு ஒரு கடாயை போட்டுக்கோங்க. அதில் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1 ஸ்பூன் கடுகு, உளுந்து, ஒரு காஞ்ச மிளகாயை கட் பண்ணி போட்டுக்கோங்க. இதெல்லாம் நல்லா வெடிச்சதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா எண்ணெயிலே கலர் மாறுற வரைக்கும் வதக்கி விட்டுருங்க. இது கூடவே கருவேப்பிலை ஃப்ளேவருக்காக போட்டுக்கோங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு 5லேருந்து 6 பூண்டு பழம் நல்லா தட்டி போட்டுக்கோங்க. இந்த உருளைக்கிழங்கு மசாலாவுக்கு இந்த பூண்டோட ஃப்ளேவர் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. நெக்ஸ்ட்டு உரிச்சு வச்சிருந்த உருளைக்கிழங்கை இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இப்போ உருளைக்கிழங்கு 2 நிமிஷம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இந்த ஸ்டேஜில் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 ஸ்பூன் சோம்புத்தூள், இது கூடயே தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ இந்த உருளைக்கிழங்கையும் இந்த மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. நெக்ஸ்ட்டு ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. அப்போ தான் அந்த மசாலாலாம் அந்த உருளைக்கிழங்குல நல்லா மிக்ஸ் ஆகுங்க. நெக்ஸ்ட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வேக விட்டுருங்க. இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். உருளைக்கிழங்கு மசாலா சூப்பராக ரெடி ஆகிட்டுங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குங்க. ஃபைனலாக கொத்தமல்லி இலையை தூவி சர்வ் பண்ண வேண்டியதாங்க. அவ்வளோதாங்க, ஒரு அருமையான பேபி பொட்டேட்டோ ஃப்ரை சூப்பராக ரெடி ஆகிட்டுங்க. இன்றைக்கி எங்கள் வீட்டில் தயிர் சாதங்க. ஸோ அந்த தயிர் சாதத்தோட இந்த பேபி பொட்டேட்டோ ஃப்ரை வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் அல்டிமேட்டாக இருந்துச்சு. நீங்களுமே ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.